நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருந்தருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மஸ்ஜிதுர் ரஹ்மான் கிளையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் அர் ராஷிதா மகளிர் கல்வியகத்தின் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கல்வியின் அவசியமும் கற்றோரின் கடமைகளும் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு பயணத்திலே இருக்கும் பொழுது ஒரு மன்னரைக்கு முன்னால் நின்று அழுகின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்களுக்கெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபருக்கு முன்னால் நின்று அழுகின்றார்கள். அழுதுவிட்டு அவர்கள் சிறிது நேரம் அங்கேயே நின்று விட்டு அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் எதற்காக அந்த மன்னரையின் முன்னால், கபரின் முன்னால் நின்று அழுதார்கள் என்று சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கும் பொழுது இடையில சேர்கள் கடந்த விற்கிறவங்களுக்கு உட்கார சொல்லுங்க. இடையில அங்கங்க சேர்கள் கிடக்குது, விற்கிறவங்க கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலே செல்லும் பொழுது ஒரு கபருக்கு முன்னால், மன்னரைக்கு முன்னால் நின்று அவர்கள் அழுகின்றார்கள். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னரைக்கு முன்னால் நின்று அழுத காரணத்தை அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எந்த கபருக்கு முன்னால் நின்று அழுதேனோ அது என்னுடைய தாயார் ஆமினா அவர்களுடைய கபராகும். ஆமினா அவர்கள் எப்பொழுது மரணித்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 5 வயதிற்குள்ளாகவே அல்லாஹ்வின் தூதருடைய தாயார் அன்னை ஆமினா அவர்கள் மரணித்து விட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்னுடைய தாயாருடைய கபருக்கு முன்னால் நின்று அழுதேன். எதற்காக அழுதேன் என்று சொன்னால், இஸ்தகன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கோருவதற்காக நான் அல்லாஹ்விடம், என்னுடைய இறைவனிடம் நான் அனுமதி கோரினேன். என்னுடைய தாயாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய தாயாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கம் கொடுக்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய பிரத்யோக அன்பிற்குரியவர்கள், சொர்க்கத்துடைய தலைவர். அந்த சொர்க்கத்துடைய தலைவர் தன்னுடைய தாயாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தன்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுக்கவில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபலம் யஹ்தன்லி, அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. வஸ்தகதன்து அன் அஸூர கப்ரஹா, என்னுடைய தாயாருடைய கபரை நான் சந்திப்பதற்கு, சிறிது நேரம் தாயாருடைய கபருக்கு முன்னால் நின்று தாயாரை பற்றி நினைத்து பார்த்து விட்டு வருவதற்கு நான் அனுமதி கேட்டேன். அதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள்.
மாகானது நபி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன் வலவ் கானு உலில் குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அவர்கள் நரகவாதிகள் தான் என்று தெளிவான பிறகு அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவது நபிக்கும் தகுதியானதல்ல, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட யாருக்கும் தகுதியானதல்ல என்கின்ற வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஓதி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஏன் ஓதி காட்டுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய தாயார் இணை வைப்பில் மரணித்து விட்டார்கள். அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் அவர்கள் நரகத்திற்கு உரியவர்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த நபி மொழியை நீங்கள் இந்த சம்பவத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு சம்பவம் என்னவென்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு நபி மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு நபி தோழர் வருகின்றார். அல்லாஹ்வின் தூதரே, ஐன அபி, என்னுடைய தந்தை எங்கே இருக்கின்றார் என்று அந்த நபி தோழர் கேட்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்கள் அல்லாஹ்விடமிருந்து அறிவிப்பு செய்யப்படும். அல்லாஹ்வின் தூதருக்கு மறைவான ஞானம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொல்லிக் கொடுக்கின்றானோ அது நபிகள் நாயகத்திற்கு தெரியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூக ஃபின்னார், உன்னுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த நபி தோழர் அழுது கொண்டே திரும்பி செல்லும் பொழுது அவரை அழைத்து, இன்ன அபி வ அபாக ஃபின்னார், தோழரே, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபி மொழி. நான் முதலில் சொன்ன அந்த நிகழ்வையும் இரண்டாவதாக சொன்ன இந்த நிகழ்வையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். முதலாவது சொன்ன நிகழ்விலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் நரகவாதி என்பதை நபிகள் நாயகம் குறிப்பிடுகின்றார்கள். இரண்டாவது செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அப்துல்லா அவர்கள் நரகவாதி என்பதை குறிப்பிடுகிறார்கள். அபூஜஹில் நாம் நரகவாதி என்று சொல்கிறோம். அபூலஹப், உத்பா, ஷைபா இவர்கள் எல்லாம் நரகவாதி என்று சொல்கிறோம். அதிலே ஒரு தகுந்த காரணம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40ஆம் வயதிலே அவர்கள் இறை தூதராக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். அவர்கள் இந்த ஏகத்துவ செய்தியை எடுத்து சொல்லும் பொழுது அபூஜஹில் மறுத்தான், அபூலஹப் மறுத்தான், உத்பா மறுத்தான், ஷைபா மறுத்தான். இன்னும் எவ்வளவோ மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏகத்துவ கொள்கையை மறுத்தார்கள். அவர்கள் இறை மறுப்பிலேயே மரணித்தார்கள். அவர்கள் நரகவாதியாக ஆனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன பிறகு அவர்கள் மறுத்தார்கள். நபிக்கு எதிராக போர் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எண்ணற்ற கொடுமைகளை, துன்பங்களை அவர்கள் இழைத்தார்கள். அவர்கள் இழைத்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அப்ப இவ்வளவு அனாச்சாரங்களை செய்த அபூஜஹில், அபூலஹப், உத்பா, ஷைபா இவர்களெல்லாம் நரகவாதிகள் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகத்துடைய தந்தை அப்துல்லா எப்பொழுது மரணித்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இஸ்லாத்தை சொல்லி அதற்கு பிறகு மரணித்தாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 40ஆம் வயதில். அப்துல்லா அவர்கள் நபிகள் நாயகம் ஆமினா அவர்களுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர்கள் மரணித்து விட்டார்கள். நபிகள் நாயகம் பிறப்பதற்கு முன்பாகவே தந்தை மரணித்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 5 வயதில் ஆமினா அவர்கள் மரணித்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் தான் அவர்கள் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் தன்னுடைய தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லவில்லை. அவர் சொல்வதற்கு வாய்ப்பும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயாருக்கு இஸ்லாத்தை சொல்லவில்லை. சொல்வதற்கான வாய்ப்பும் இல்லை.
அப்படி இருக்கும் பொழுது அப்துல்லா அவர்களும் ஆமினா அவர்களும் ஏன் அவர்கள் நரகவாதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்ட வேண்டும்? இங்குதான் நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் சின்னஞ்சிறு வயதிலேயே தாயை இழந்து விட்டார்கள், தந்தையை இழந்து விட்டார்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு யாருமே இல்லாத காலகட்டத்திலே அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய தாயும் தந்தையும் ஏன் நரகவாதிகளாக ஆக வேண்டும்? இந்த ஒரு கேள்வியை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் மார்க்க கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பாக அவர்கள் பிறந்த காலகட்டத்தை அறியாமை காலம் என்பார்கள், ஜாஹிலியா காலம் என்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை மக்காவில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு எந்த ஒரு இறை தூதரும் அனுப்பப்படவில்லை. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், லி துன்திர கௌமம் மா உன்திர ஆபாவுஹும் ஃபஹும் காஃபிலூன். நபியே, எந்த சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் இறை தூதர்களால் எச்சரிக்கை செய்யப்படவில்லையோ, எந்த சமுதாயம் அலட்சியத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்மை நாம் இறை தூதராக அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அரபு சமுதாயத்திற்கு எந்த ஒரு இறை தூதரும் வரவில்லை. அப்படி இறை தூதர்கள் வராத சமுதாயமாக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்த அந்த ஏகத்துவ கல்வி, தௌஹீத் கொள்கை, அந்த அரபு சமுதாயம் அவர்கள் அறியாமை காலம் என்று சொன்னாலும் அந்த ஏகத்துவ கொள்கையை விளங்கிய ஒரு சில மனிதர்கள் இருந்தார்கள். சத்தியத்தை தெரிந்த, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை தெரிந்த ஒரு சில ஆலிம்கள் இருந்தார்கள், ஒரு சில அறிஞர்கள் இருந்தார்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தெரியாது. ஆனால் இப்ராஹிம் நபியுடைய கொள்கை அங்கே ஒரு சிலரிடம் காணப்பட்டது. அந்த சமுதாயம் முயற்சி செய்தால், அவர்கள் முயன்றால் அந்த இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை அவர்கள் தெரிந்திருக்க முடியும். தெரிந்தவர்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பாக ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற ஒரு நல்லடியார் இருந்தார். அவர் தௌஹீத் கொள்கையை தெரிவதற்காக, மார்க்க கல்வியை தெரிவதற்காக ஒவ்வொரு ஆள்கிட்டையா போய் கேட்பாராம். யூத அறிஞர்கள்ட்ட போய் கேட்பாராம். அப்ப அந்த யூத அறிஞர்கள் தனிப்பட்ட முறையில் சில உண்மையை சொல்லுவாங்க. எப்ப நீ எங்க மார்க்கத்தை பின்பற்றினா அல்லாஹ்வுடைய கோபம் உன் மேல உண்டாயிரும், நீ எங்க மார்க்கத்துக்கு வந்துடாத, இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை பின்பற்றுன்னு அவருக்கு சொல்லுவாங்களாம். கிறிஸ்தவ அறிஞர்கள்ட்ட போய் கேட்பான். தௌராத்தை வைத்திருந்த கிறிஸ்தவ அறிஞர்கள்ட்ட போய் அவர் கேட்பாராம், எனக்கு சத்திய கொள்கையை சொல்லிக் கொடுங்க, நபிகள் நாய் நபியா தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக எனக்கு சத்திய கொள்கையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, தனியா பேசும்போது அந்த கிறிஸ்தவ அறிஞர்கள், நம்ம மார்க்கத்தில் ஆலிம்கள் சொல்றோமா இல்லைங்களா, அந்த கிறிஸ்தவ அவங்க தான் அப்போ முஸ்லிம்கள். அந்த கிறிஸ்தவ அறிஞர்கள் சொல்லுவாங்களாம், நாங்களே வழிகேட்டில் இருக்கிறோம், சத்திய மார்க்கத்தை பின்பற்றல, நீ எங்க கொள்கையை பின்பற்றினா நீனும் நரகவாதி ஆகி விடுவாய். அந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ஒவ்வொருவராக தேடி 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 அவர் தௌஹீத் கொள்கையை அவர் தெரிந்து கொண்டார். வரகா பின் நௌஃபல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இறை செய்தி இறக்கப்படும் பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட தான் அழைச்சிட்டு போறாங்க. வயோதிகராக இருந்தார்கள். இன்ஜீல் வேதத்தை, தௌராத் வேதத்தை எபிரேய மொழியிலிருந்து கிறிஸ்தவ மொழியிலே அவர் எபிரேய மொழியிலிருந்து அரபி மொழியிலே அவர் மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார். அவர் தௌஹீதை தெரிந்து வைத்திருந்தார். அப்போ ஒரு ஊர்ல எல்லா மக்களுமே இஸ்லாத்தை தெரியாம இருக்கும் பொழுது ஒரு சிலர் மட்டும்தான் மார்க்கத்தை தெரிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊரில் நாம் இருந்தாலும் அவர்களிடம் போய் நாம் மார்க்க கல்வியை கற்கவில்லை என்றால் அல்லாஹ்விடம் தப்பிக்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம எதுக்கெல்லாமோ கோடிகளை செலவு பண்ணுகின்றோம், லட்சங்களை செலவு செய்கின்றோம். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் ஏராளமான தௌஹீதை சொல்லக்கூடிய பள்ளிவாசல்கள், மார்க்க விளக்க நிகழ்ச்சிகள், மார்க்கம் ஒவ்வொரு தெருவிலும் இஸ்லாம் சொல்லப்படுகிறது.
வழிகட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இன்னொரு புறம் சத்திய கருத்துக்களும் சொல்லப்படுகிறது. ஒரு பேச்சுக்கு இன்றைக்கு நமக்கு பக்கத்தில் நம்முடைய தெருவில் மதரசா, நமக்கு அருகில் பள்ளி, அந்த இடத்துக்கு போனா மதீனா மஸ்ஜிதுல் மதீனா, இங்க போனா திபியான், கொஞ்சம் தள்ளி போனா முபீன், கொஞ்சம் போனா மஸ்ஜிது சலாம், இப்படி ஏராளமான தௌஹீதை சொல்லக்கூடிய பள்ளிவாசல்கள், ஏராளமான பிரச்சாரங்கள் நமக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பேச்சுக்கு இவையெல்லாம் இல்லை. ஒரு அமெரிக்காவில் தான் தௌஹீதை சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. 1 கோடி செலவு செய்தால்தான் அமெரிக்காவில் போய் நம்ம மார்க்கத்தை தெரிய முடியும் என்று சொன்னால், நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சென்றுதான் ஆக வேண்டும். செல்லாவிட்டால் என்ன? நாங்கள் ஏன் லட்சத்தை செலவு செய்ய வேண்டும்? நாங்கள் ஏன் கோடியை செலவு செய்ய வேண்டும்? எதற்காக? இதை தெரிந்து என்ன புண்ணியம்? அப்படி என்று சொன்னால், நாம் மரணித்த பிறகு உள்ள அந்த மறுமை வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அது நிரந்தர 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 நிரந்தரமான நரகம், முடிவே இல்லாத நரகம். நான் சொல்வது மறுமை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு. நம்மை மறுமையில் காப்பாற்றுவது கல்வி மட்டும்தான். நான் சொல்வது உலக கல்வி அல்ல. உலக கல்வி நம்ம என்னதான் படித்தாலும் சரி, 10ஆம் கிளாஸில் 500க்கு 499 மார்க் எடுத்தாலும் அதை வச்சு அந்த ஒரு நாளைக்கு பத்திரிகையில் பேர் வரும், எல்லாரும் என் பிள்ளை இத்தனை மார்க்குன்னு போடுவாங்க, தப்பு கிடையாது, எல்லாரும் சந்தோஷப்படுவோம். அந்த 499 வச்சு அடுத்து என்ன புண்ணியம்? ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கவா, செகண்ட் குரூப் எடுக்கவா? அதை வச்சு மாசம் மாசம் ₹1,00,000 வரப்போதா? +2ல எவ்வளவு மார்க் எடுத்தாலும் அந்த மார்க் எதுக்கு? அதற்கு பிறகு உயர் படிப்பு படிப்பதற்கு. நீங்க என்ன உயர் படிப்பு படித்தாலும் சம்பளம் தானே கிடைக்கும். ₹1,00,000 சம்பாதிப்பார். ரொம்ப அதிகமாக படித்தா ₹2,00,000 என்ன செய்வார்? சம்பாதிப்பார். அல்லாஹ் நரம்பை பிடிச்சி இழுத்துட்டான். நீ படித்த இன்ஜினியர் கல்வி என்னாச்சு? நீ படித்த டாக்டர் என்னாச்சு? நீ படித்த அந்த படிப்பு என்னாச்சு? இந்த படிப்பு என்னாச்சு? எல்லாம் ஒரு புண்ணியம் கிடையாதுல்ல. ஒரு டாக்டர் வந்து மௌத்தாயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவர் 20 வருஷம் பழைய படிப்பு படிச்சிருக்கிறாரு. அவர் மௌத்தான பிறகு அந்த டாக்டர் படிப்பை வச்சு அவருக்கு என்ன புண்ணியம்? உயிரோடு இருந்தால் ஒரு ஊசியை போட்டு 1000, 2000, 3000 சம்பாதிக்கலாம். ஒரு ஆள் வீட்டில் உட்கார்ந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகு உலகுன்னு படித்து பரீட்சையில் எழுதி வாத்தியார் 2 மார்க் போட்டார். அவர் மௌத்தாயிட்டார்னா அந்த 2 மார்க்கை வச்சு என்ன புண்ணியம்? நீங்க வீட்டில் உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆன் ஓதுறீங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க, அல்லாஹ்வை நாம தொழுகிறோம், நபிகள் நாயகம் சொன்னபடி நோன்பு வைக்கிறோம். இந்த விஷயம் இருந்தால், ஒரு சுப்ஹானல்லாஹ் இருந்தால், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இருந்தால், ஒரு அல்லாஹு அக்பர் இருந்தால், நாம மௌத்தான பிறகு நமக்கு நிற்கக்கூடியது இந்த நல்லறங்கள் தான் நிற்கும். வல் பாக்கியாத்து சாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக்க, நல்ல நிலைத்து நிற்கக்கூடிய நல்லறங்கள் தான் உம்முடைய இறைவனிடம் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம இந்த மார்க்க கல்விதான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு, மரணித்த உடனேயே, மௌத்தான மறு வினாடியே மார்க்க கல்வியுடைய முக்கியத்துவம் அங்கே வந்து விடுகிறது. மௌத்தான மறு வினாடி நம்மளை கொண்டு அடக்கிட்டு வந்துருவாங்க. அடக்கிட்டு வரும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செருப்போசி அல்லாஹ் கேட்க வைக்கிறான். வேற எந்த சத்தமும் கேட்காது. செருப்போசி அல்லாஹ் கேட்க வைக்கிறான். பாருப்பா, உங்க அண்ணன் போறானா? சத்தம் கேட்குதா? உன்னோடு வாழ்ந்தவர்கள் போகிறார்களா? உன்னுடைய மாமன், மச்சான், சொந்தம், பந்தம், வட்டாரம் எல்லாரும் உன்னை விட்டு கிளம்புகிறார்களா? இப்பொழுது நீ இறைவனுடைய பிடிக்குள் நீ வந்து விட்டாய். முன்கர் நக்கீர் மலக்குமார்கள் வருகிறார்கள், அவனை எழும்பி உட்கார வைக்கிறார்கள். அவங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி இது 1 வேர்ட் கொஸ்டின் அல்ல, இது 1 மார்க் கேள்வி அல்ல. இப்ப நான் அந்த கேள்வியும் பதிலையும் சொல்லி தந்துட்டா மௌத்தான பிறகு நான் பதில் சொல்லுவேன், எவனாலும் சொல்ல முடியாது. அங்கே கேட்கப்படும் மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? மூமின் சொல்லுவான் ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். ஒரு காஃபிர் சொல்லுவான் ஹா ஹா லா அத்ரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியவில்லையே அப்படிமா. 2வது கேள்வி கேட்கப்படும் ஒமா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது? நமக்கெல்லாம் தெரியும். தீன் தீன்னா நம்ம ஒரு தீனை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்.
எங்க ஊர்லயும் உண்டு, இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். பிள்ளைக்கு சுன்னத்து பண்ணும்போது வெட்ட வருவாங்கல்ல, அந்த காலத்து வீட்டில் வச்சு தானே வெட்டுவாங்க. வெட்டும் போது தேங்காயும் ஸ்வீட்டையும் வாயில திணிச்சிட்டு வெட்டின உடனே எல்லாம் சுத்தி நின்று தீமமரோ தீமும்பாங்க. அது என்ன, அதை கூட தீன் முகம்மது தீன் அப்படின்னு சொல்றத தீமமரோ தீம் அப்படிம்பாங்க. எல்லாரும் சேர்ந்து எங்க ஊர்ல சத்தம் போடுவாங்க. இங்க உண்டா? உண்டு. தீமமரோ தீம் அப்படிம்பாங்க. நம்ம தெரிஞ்சு வச்ச தீன் அதுதான். தீன் என்றால் என்ன தெரியுங்களா? தீன். இரண்டாவது கேள்வி, வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? மார்க்கம் என்று சொன்னால் நமக்கு மறுமையில் வெற்றி பெறுவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் தீன், மார்க்கம். நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்றோமா? தொழுது முடிச்ச பிறகு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்றோம். நபியெல்லாம் சொல்லி தந்த, அதுக்கு பேர் தீன். 40 நாளைக்கு மேல நகை வெட்டாம இருக்கக்கூடாது. நகத்தை வெட்டுறோம். நகத்தை வெட்டுவது தீன், மார்க்கம், நாம் பின்பற்ற வேண்டிய வழி. அப்ப இரண்டாவது, உன்னுடைய மார்க்கம் எது? நீ மறுமையில் வெற்றி பெறுவதற்காக எந்த மார்க்கத்தை பின்பற்றினாய்? கம்யூனிஸ்ட் கொள்கையை பின்பற்றினியா? திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றினாயா? அல்லது நாத்திக கொள்கையை பின்பற்றினாயா? அத்வைத கொள்கையை பின்பற்றினாயா? காதிரியா, ஷாதுலியா, ஜிஷ்தியா, நக்சபந்தியா, எண்ணற்ற தரீகாக்கள், எண்ணற்ற வழிகேடுகள், இதை தப்லீக் ஜமாத்தை நீ பின்பற்றினாயா? உன்னுடைய தீன் எது? தீன் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கமாக சொல்லி தந்தது மட்டும்தான் தீன். மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். தீன் பற்றிய கல்வி நபிகள் நாயகம் நமக்கு எப்படி தொழ சொல்லி தந்தார்கள்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். நாம் தொழக்கூடிய தொழுகை நபிகள் நாயகம் காட்டி தந்த முறைப்படி இருந்தால் நாம் நபிகள் நாயகத்துடைய தீனை பின்பற்றி இருக்கிறோம். நாம் நோக்கக்கூடிய நோன்பு நபிகள் நாயகம் காட்டி தந்த முறைப்படி இருந்தால் நாம் நபிகள் நாயகத்துடைய தீனை பின்பற்றி இருக்கிறோம். நாம் கணவன் மனைவியாக வாழும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த விஷயங்களை அவன் பின்பற்றி இருந்தால் அவன் தன்னுடைய தீனாக முகமது நபியுடைய வழியை பின்பற்றி இருக்கிறான். ஒரு மனைவி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கணவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அதே அவள் செய்திருந்தால் அவள் தீனை பின்பற்றி இருக்கிறாள். இரண்டாவது கேள்வி, அம்மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது? நீ மறுமையில் வெற்றி பெறுவதற்காக யார் சொன்னபடி வாழ்ந்தாய்? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி இருக்கிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இறைவன் புறத்தில் இருந்து மனிதர்கள் வாழ்வதற்காக வழிகாட்டப்பட்ட அந்த மார்க்கம் என்பது இஸ்லாம். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு, யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை விரும்புகிறாரோ அது அவரிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இரண்டாவது கேள்வி, உன்னுடைய தீன் எது? மூன்றாவது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து கேட்கப்படும். மாஹாதர் ரஜுலுல்லதி புஇஸ இலைக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்னா யார்? இறை தூதர் என்றால் யார்? இதை நாம் தெரியவில்லை என்று சொன்னால் நாம் நபிகள் நாயகத்தை தெரியவில்லை. ஒரு மூமின் சொல்வான், ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார். நபிகள் நாயகத்தை விட இந்த உலகத்தில் சிறந்த அடியார் கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார்களிலேயே மிகச் சிறந்த அடியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் யார்? நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு நேரடியாக இறை செய்தி அல்லாஹ் அறிவிக்க மாட்டான். வமா கானல்லாஹு யுத்லியாக்கும் அலல் கைப், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு மறைவான விஷயங்களை இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரடியாக வெளிப்படுத்த மாட்டான். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நாம் எப்படி தொழணும், நாம் எப்படி நோன்பு வைக்கணும், நாம் எப்படி வியாபாரம் பண்ணணும், நாம் எப்படி விவசாயம் பண்ணணும், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்குரிய மார்க்க சட்டங்களை அல்லாஹ் நமக்கு நேரடியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும், நான் அப்துல் காதர் உனக்கு நான் சொல்லி தர்றேன், ஆமீனா உனக்கு சொல்லி தர்றேன், இப்படி அல்லாஹ் சொல்லி தர மாட்டான். வலாக்கின் யஜ்தபி மிர் ருசுலிஹி மன் யஷா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடியவர்களை இறை தூதர்களாக தேர்ந்தெடுக்கின்றான். ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலி, எனவே நீங்க அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள்
அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். இறை தூதர் என்றால் யார்? அவர்தான் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு செய்திகளை பெற்று தந்தார். அந்த இறை தூதர் தான் நமக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை தெளிவுபடுத்தினார். அந்த இறை தூதர் தான் நமக்கு குர்ஆனில் இல்லாத பல விஷயங்களை நமக்கு சொல்லி தந்தார். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தா அங்க நாம சொல்லுவோம், நபிகள் நாயகம் குறித்து கேட்கப்படும் பொழுது ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலு, இவர் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். இறை மறுப்பாளன் சொல்வான், ஹா ஹா லா அதிரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியவில்லையே. இந்த 3 கேள்வி முடிஞ்சாச்சுங்களா? மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? மாஹாத ரஜுலுல்லதி புஇஸ இலைக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார்? இந்த 3 கேள்விக்கும் ஒரு முஸ்லிம் பதில் சொல்வார், ஒரு மூமின் பதில் சொல்வார். 4வதா மலக்குமார்கள் கேட்பாங்க, இந்த 3 கேள்விக்கும் அந்த மூமின் அந்த முஸ்லிம் எப்படி பதில் சொன்னார் என்பதுதான் 4வது கேள்வி. ஒவ்வொரு தாய்மாரும் சிந்தித்து பாருங்க, நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் தப்பிக்க முடியாது. 4வது கேள்வி என்ன தெரியுமா? அந்த மலக்குமார்கள் கேட்பாங்க, ஒரு ஆணை பார்த்தும் கேட்பாங்க, ஒவ்வொரு பெண்ணை பார்த்தும் கேட்பார்கள், பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரை பார்த்தும் கேட்பார்கள். இதை நீ எப்படி அறிந்து கொண்டாய்? கைஃப அலிம்தஹா, உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்ட அல்லாஹ் என்று சொன்னாயே, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்ட இஸ்லாம் என்று சொன்னாயே, உன்னுடைய நபிகள் நாயகம் குறித்து கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னாயே, நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? நம்ம சொல்லுவோம், நான் ஃபேஸ்புக்கை பார்த்து தெரிஞ்சேன்னு சொல்ல முடியுமா? அங்கே போய் கபூரில் போய் உட்கார்ந்துக்கிட்டு, எல்லாம் நான் டெய்லி 2 மணி நேரம் ஃபேஸ்புக் பார்த்தேன், நான் குர்ஆனை ஒரு பக்கம் ஓதுனனோ இல்லையோ, 5 வேளை தொழுதனோ இல்லையோ, மார்க்க பயான கேட்டனோ இல்லையோ, எங்கள் தெருல மீட்டிங் போட்டு மார்க்க பயான் நடந்துச்சு, நான் வீட்டில் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன், யா அல்லாஹ், அதனால டிவில இருந்து தெரிய முடியுமா மார்க்கத்தை? ஃபேஸ்புக்கில் இருந்து தெரிய முடியுமா? இன்னைக்கு தான் ஆண்களுக்கு மீட்டிங் சொன்னோம்னா, மார்க்க மீட்டிங் சொன்னோம்னா பெரும்பாலும் ஆண்களை பார்க்க முடியல, அவங்க எல்லாம் ரொம்ப பிஸி, பயங்கரமான பிஸி. என்னப்பா மீட்டிங் ஆளை காணோம், நான் எல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டேன். இவர் ஃபேஸ்புக்கில் என்ன பார்த்துருப்பான்னு அவருக்கே தெரியும். ஏதாவது ஒன்று பார்க்கணும் உள்ளே போவார், 9 ஷைத்தான் வரும். 9 நான் கம்மியாக சொல்லணும், 900 ஷைத்தான் வரும். ஒரு பயானை கேட்கணும் உள்ள போனோம், பயானையாக கேட்பான், என்னென்ன வழிகேடு இருக்குதோ எல்லா வழிகேட்டையும் பார்ப்பானே தவிர 1 நிமிஷம் கூட பயானை கேட்பதற்கு தூண்டாது. இன்னைக்கு அப்படிதான் இந்த ஃபேஸ்புக்குடைய கேடு இருக்கிறது. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் சதா மூலிகை கிடைக்கிறோம். என்றைக்கு நமக்கு ஒரு நாள் குர்ஆன் ஓதுவதற்கு முடியாமல் ஃபேஸ்புக்கில் நம்ம நேரம் கழியுதோ, வாட்ஸ்அப்பில் நம்ம நேரம் கழியுதோ, இன்ஸ்டாகிராம் நம்ம நேரம் கழியுதோ, கேம்ல நம்ம நேரம் கழிகிறதோ, டிவி சீரியல்ல நம்முடைய நேரம் கழிகிறதோ, நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய சாபத்தை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். என்னால் ஒரு சுன்னத் தொழுவதற்கு மனதில்லை, எனக்கு வாட்ஸ்அப் பார்ப்பதற்கு மனது இருக்கிறது, நான் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகின்றேன். எனக்கு ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுவதற்கு மனது வரமாட்டிருக்குது, எனக்கு ஃபேஸ்புக் பார்ப்பதற்கு, வாட்ஸ்அப் பார்ப்பதற்கு தான் ஆசையாக இருக்கிறது, நான் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தொழுகைக்கு பாரமாக இருக்கிறது, எனக்கு டிவி பார்ப்பதற்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது, நான் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் நமக்கு நாமே மார்க் போட்டுக்கலாம். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கட்டளையை விரும்புகிறதா அல்லது இறை மார்க்கம் நமக்கு பாரமாக இருக்கிறதா? அந்த மலக்குமார்கள் கேட்கிறாங்க, இது எப்படி கற்றுக்கொண்டாய்? அவன் சொல்வான், கரவுத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் படித்தேன். மார்க்க கல்விதான் கபூர்ல காப்பாத்து. நம்ம மௌத்தா போன பிறகு நம்ம புள்ள ரொட்டி சுட்டு பாத்தியா ஓதுனா நம்ம கபூர்ல தப்பிக்க முடியாது. நிறைய வயசான உம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சொந்தக்காரங்க ஒரு பாட்டி, ஒரு எங்க ஊர்ல நல்லம்மான்னு சொல்லுவாங்க, வயசான அம்மாக்கள் நல்லம்மான்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை சொந்தக்காரன் பார்க்கும்போது அந்த அம்மா என்ன பார்த்து சொன்னாங்க, ஏப்பா பேரப்புள்ள, நான் மௌத்தாயிட்ட எனக்காண்டி பாத்தியா உதவியப்பா அப்படின்னு சொல்லி நான் பதில் சொல்றது முன்னாடியே, இப்போ நஜாத்துக்காரன் நீ என்னத்தை ஓத போற, நீ பாத்தியா ஓத மாட்டிய. இன்னைக்கு சமுதாயம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? மௌத்தாயிட்டா ஃபாத்தியா ஓதிட்டா கபூர்ல தப்பிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
நீ எவ்வளவு சாம்பிராணியை போட்டு எவ்வளவு புகையை ஊதினாலும் சரி, 4444 தடவை நீ எதை ஓதினாலும் சரி, ஷிர்கான சலாத்து நாளியா ஓதினாலும் சரி, எதை செய்தாலும் கபூர்ல தப்பிக்க முடியாது. கபூர்ல எது காப்பாற்றும்? அவன் சொல்வான், உயிரோடு இருக்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? கரஅத்து கிதாபல்லாஹ் ஆமன்து பிஹி வ ஸத்தக்து பிஹி, நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினேன், அதை நம்பினேன், அதை உண்மைப்படுத்தினேன். குர்ஆனை படிக்காமல் கபூர்ல தப்பிக்க முடியாது. குர்ஆனை படிக்கிறது சொன்னோம்னா ரெண்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு மூமின் குர்ஆன் ஓத தெரியாமல் கூட இருக்கலாம். குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கிறதுனால நமக்கு ஈமான் இல்லாம போயிடாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, குர்ஆன் ஓத தெரிந்த மூமினுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஓத தெரிந்த மூமின், ஓதுறன்னா மந்திரமா ஓதுறது இல்ல, அல்லாஹ்வுடைய வேதத்தை மந்திரமாக ஓதினாலும் நன்மை. ஆனால் நம்ம மந்திரமாக ஓதும், மந்திரம்னா பொருள் தெரியாம ஓதுறதுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும். பொருள் தெரியாம ஓதுறோம், அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு ஸனத்துன் வலா நௌம், ஆயத்துல் குர்சியை ஓதுறோம். நீங்க பொருள் தெரியாம ஓதும் போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னா நம்ம உள்ளத்துல ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த வேதம் நான் பின்பற்றுவதற்குரியது, இந்த வேதம் என்னுடைய நான் வாழ்வதற்குரியது, இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் நான் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஓதினால்தான் பொருள் தெரியாமல் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. குர்ஆன்ங்கிறது அதனால் என் கடையில் மேலே ஆயத்துல் குர்சியை மாட்டி வைப்பேன், பேய் பிசாஸ் வராமல் இருக்கிறதுக்கு, பில்லி சூனியம் வராமல் இருக்கிறதுக்கு. அதை எனக்கு பின்பற்றுறது கிடையாது. அது இறந்து போனவங்களுக்கு ஹத்தம் பாத்தியா ஓதுறதுக்கு. இப்படி வைத்தோம் என்று சொன்னால், இந்த நம்பிக்கையில் இருந்தோம் என்று சொன்னால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடையாது. அப்ப குர்ஆன் என்பது நான் பின்பற்ற அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் படித்தேன், அதை நம்பிக்கை கொண்டேன், அதை நான் உண்மைப்படுத்தினேன். குர்ஆனை மார்க்க கல்வியை படித்தால் மட்டும்தான் கபூர்ல தப்பிக்க முடியும், மறுமையில் தப்பிக்க முடியும். இதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர், ரமதான் மாதம், லைலத்துல் கத்ர் இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இரவு திங்கள் கிழமை. ரமதான் மாதம், லைலத்துல் கத்ர் இரவு, திங்கள் கிழமை. எப்படி திங்கள் கிழமை? நபிகள் நாயகத்தை சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ரசூலா திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க. ஏன் நீங்க திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்க? நபிகள் நாயகம் சொன்னாங்க, அந்த திங்கக்கிழமை தான் நான் பிறந்தேன், அந்த திங்கக்கிழமை தான் எனக்கு குர்ஆன் அருளப்பட்டது. ரசூலுல்லாஹ்க்கு முதலாக குர்ஆன் இறங்கிய திங்கள் கிழமை. குர்ஆன் எந்த மாசத்துல இறங்கிச்சு? ஷஹ்ரு ரமதான் உன்சில ஃபீல் குர்ஆன், ரமதான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆன் ரமதான் மாசத்துல எந்த இரவில் அருளப்பட்டது? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதருக்கு ரமதான் மாதத்துல லைலத்துல் கத்ர் இரவுல திங்கள் கிழமையில குர்ஆன்ல அருளப்பட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆன்ல அருளப்பட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக. எதை ஓதுவீராக? எதை படிப்பீராக? தினமணி பத்திரிகையை படிப்பீராக, அல்லது ஆத்திசூடி படிப்பீராக, அல்லது செல்போன்ல என்ன கதை எழுதியிருக்காங்க அதை படிப்பீராக. அதையே அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகத்துக்கு இறக்கப்பட்ட முதல் வார்த்தை இக்ரா, படிப்பீராக, ஓதுவீராக. எதை பொருட்டால் ஓத வேண்டும்? பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்தானே அவனுடைய பெயரால், பெயரின் உதவியால் ஓதுவீராக. படைத்தவன் யாருன்னு முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரப்பு என்றால் யார்? அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ்வே தெரியாமல் நீங்கள் டாக்டர் படித்தாலும், மருத்துவம் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ட்ரிபிள் எம்பிஏ டபுள் எம்பிஏவாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, நீ அல்லாஹ்வை பற்றி படிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வை பற்றி தெரியவில்லை என்றால், உன்னுடைய இம்மை வாழ்க்கையும் நாசம், மறுமை வாழ்க்கையும் நாசம். அது அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகத்துக்கு இறக்கப்பட்ட முதல் கட்டளை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்தானே அவனுடைய பெயரால்
ஓதுவீராக, அவனுடைய பெயரின் உதவி கொண்டு ஓதுவீராக. ஓதுவதற்கு முன்பாக படைத்தவன் யார் என்று தெரிய வேண்டும். அதை நபிகள் நாயகம் சொன்னார்கள், குர்ஆனை ஓத தெரிந்த மூமினுக்கு உதாரணம் மனமும் சுவையும் உள்ள ஒரு பழத்தை போன்று. நபிகள் நாயகம் காலத்தில் உத்ருஜான் ஒரு பழம் இருந்துச்சு. உத்ருஜான் சொன்னோம்னா எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், நார்த்தை பழம். அது எலுமிச்சையும் கிடையாது, தமிழில் எலுமிச்சை மொழிபெயர்த்திருப்பாங்க. அது எலுமிச்சையும் கிடையாது, நார்த்தங்காயும் கிடையாது, ஆரஞ்சு பழமும் கிடையாது. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பழம். அந்த பழம் இருந்தாலே வாசம் தூக்கும். அந்த பழத்தை குழம்புல சேர்த்தோன்னு சொன்னோம்னா அந்த குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்குமா. அந்த உத்ருஜா பழத்தை சில விஷயங்கள் நம்ம பிரியாணியில் சேர்ப்போம், சில விஷயங்கள் நம்ம கறி குழம்புல சேர்ப்போம். சேர்த்தா இப்போ அஜினமோட்டாவை சேர்த்தோம்னா டேஸ்ட் தூக்கி கொடுக்கும், ஆனால் ஏதாவது கேடு உண்டாக்கிடும். ஆனால் அந்த உத்ருஜா அது அப்படி கிடையாது. அதை குழம்புல சேர்த்தோம்னா அவ்வளவு வாசம் அது இருக்கும், அவ்வளவு சுவையாக இருக்கும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், குர்ஆனை ஓத தெரியாத மூமினுக்கு உதாரணம் பேரித்தம்பழத்தை போன்று. அப்போ ஒரு மூமின் குர்ஆன் ஓத தெரியாமலும் இருக்கலாம். குர்ஆன் ஓத தெரியாததினால் நமக்கு ஈமான் இல்லாமல் போய்விடாது. குர்ஆனை பின்பற்றாவிட்டால் ஈமான் இல்லாமல் போய்விடும். மார்க்க கல்வியை தெரிய வேண்டும். மதரசால போய் படிக்கிறது மட்டுமா மார்க்க கல்வி? அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள் எல்லாரும் காஃபிர் தானங்க. ஒருவனுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நான் அல்லாஹ்வை பயப்பட மாட்டேன் அப்படியே ஒன்று சொன்னா வச்சுக்கிடுங்க, அவன் கண்டிப்பாக 100% காஃபி. ஒரு ஆளை போய் நான் காஃபி நம்ம சொல்ல முடியாது, நீ காஃபி நான் சொல்ல முடியாது. நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இல்லாவிட்டால் நாம் காஃபிர். அல்லாஹ்வுடைய பயம் எப்பொழுது வரும்? அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அறிஞர்கள் சொன்னோன்னே 7 வருஷம் மதரசால போய் படிச்சவங்க, 4 வருஷம் 3 வருஷம் மதரசால போய் படிச்சவங்க, 1 வருஷம் படிச்சவங்க மதரசால போய் மார்க்க கல்வியை படிக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி நாம பயான் மூலமா தெரிஞ்சாலும் சரி, ஒரு ஜும்மா உரை மூலமாக தெரிந்தாலும் சரி, மதரசால போய் படித்தாலும் சரி, அல்லாஹ்வை பற்றி தெரிந்தால் தானே அல்லாஹ்வை பயப்பட முடியும். அல்லாஹ்வை பற்றி தெரியாம அல்லாஹ் எப்படி பயப்படுவீங்க? ஒருத்தனுக்கு ஷிர்க் எவ்வளவு பேராபத்து அந்த கல்வி இருந்தா தானங்க அவன் ஷிர்க்கு பயப்படுவான். உன்னை பத்தி தெரியும், ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தைக்கு பக்கத்துல பாம்பை விட்டா பாம்பை கையில பிடிக்க போகும். ஒரு குழந்தைக்கு பக்கத்துல சூடான வெந்நியை வச்சா அந்த குழந்தை அந்த வெந்நியை போய் எடுக்கும். கத்தியை கொடுத்தா கத்தியை அது கையில் எடுக்கும். அந்த குழந்தைக்கு தெரியுமா கத்தி அறுக்கும்னு சொல்லி, வெந்நி சுடும் தீ சுடும் குழந்தைக்கு தெரியுமா? அதே குழந்தை வெந்நி சுடுங்கிற கல்வி கிடைச்சிட்டு வச்சுக்கிடுங்க, அந்த கல்வி தெரிந்து விட்டால், அந்த அறிவு கிடைத்து விட்டால் அந்த குழந்தை வெந்நி பக்கத்துல போகுமா? ஒரு 3 வயசு ஆயிட்டு லேசா வெந்நியை வச்சு காட்டுங்க, அயன் பாக்ஸ் நல்ல சூடா இருக்கும் போது புள்ள ஒரு தடவை தொட்டுன்னு வச்சுக்க தெரிஞ்சிடும், இது அயன் பாக்ஸ், இது சூடா இருந்தா கிட்ட போக கூடாது. அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாதானங்க பயப்படுவான். தெரியாத விஷயம் நம்ம எப்படி பயப்படுவோம்? உன்னை பத்தி தெரியாவிட்டால் அவனை பற்றிய பயம் எப்படி ஏற்படும்? இன்றைக்கு அந்த கல்வி இல்லாதானங்க எல்லா ஷிர்க்கையும் ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக அலட்சியமாக இருப்பதற்காக மார்க்க கல்வி இல்லாதனால்தான். மார்க்க கல்வியை தெரியாத காரணத்தினால்தான் மிகப்பெரிய அலட்சியம். நாளை நரகத்தில் தூக்கி போடும் போது அவங்க சொல்லுவாங்க, லவ் குன்னா நஸ்மவு அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். நாங்கள் சிந்தித்திருந்தால் செவியேற்றிருந்தால் நரகவாதிகளில் ஒருவராக ஆகியிருக்க மாட்டோமே. அல்லாஹ்ட்ட போய் சில காரணங்கள் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தன் 2 செவிடு நான் பிறந்து 2 காதும் செவிடு, 2 காதும் குருடு, வாயும் பேச முடியாத ஊமை, இவன் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு சிறுக்கான செயலை செஞ்சு நரகத்துக்கு போயிட்டான் வச்சிருங்க, கண்டிப்பாக அல்லாஹ் இவனை குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு 2 காதும் செவிடு, 2 கண்ணும் குருடு, அவனால் வாயும் பேச முடியல. அவன் எப்படி மார்க்க கல்வி எடுக்க முடியும்? அம்மா குன்னா முஅஸ்ஸிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. ஒரு தூதரை அனுப்பாமல் நாம் யாரையும் வேதனை செய்ய மாட்டோம். இந்த யானையை பத்திட்டு வருவாங்களா இல்லையா? தெரியல யானைய. அந்த யானைய ஒரு சிலைக்கு முன்னாடி சஜிதா பண்ண வைப்பாங்க, யானை நரகத்துக்கு போகுமா?
அந்த யானைய ஒரு கபருக்கு முன்னாடி சஜிதா பண்ண வைப்பாங்க. அந்த யானை நரகத்துக்கு போகுமா? யானை எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை தான் துதிக்கிறது. அந்த யானை அது கபர் என்று தெரிந்து துதிக்கவில்லை. அது இவன் பழக்கப்படுத்தினா அது செய்யுது. அது ஷிர்க் வைக்கல. அதுக்கு எந்த அறிவும் கிடையாது. அது செஞ்சவன் நரகத்துக்கு போவான். அல்லாஹ்ட்ட போய் சில காரணங்கள் சொன்னால் அந்த காரணம் ஏற்றுக்கொள்ளப்படாது. பள்ளி வாசல்ல பாங்கு சொல்லப்படுகிறது, பள்ளி வாசலில் மார்க்கம் பேசப்படுகிறது, தெருக்கல்ல மார்க்கம் சொல்லப்படுகிறது, மதரசாக்கள்ல மார்க்க கல்வி போதிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் கவனிக்காமல் நான் என்னுடைய சாப்பாட்டில் கவனமா இருப்பேன், நான் என்னுடைய வருமானத்தில் கவனமா இருப்பேன், எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்துவேன், மார்க்க கல்வியை நான் கவனிக்க மாட்டேன். அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் எனக்கு தெரியாது, அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா? இந்த காரணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ்ட்ட போய் தப்பிக்க முடியுமா? அதான் ஒரு காஃபிர் கபூர்ல கேட்கப்படும், மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? ஹா ஹா லாதிரி, ஐயோ தெரியலையே. ஒமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் எது? ஐயோ தெரியவில்லையே. உன் நபி குறித்து கேட்கப்படும், எனக்கு தெரியாதே. மலக்குமார்கள் அடிப்பார்கள், ஒமா தரைத்த ஒமா தலைத்த, நீ சிந்திக்கவும் இல்லை, உனக்கு மார்க்கம் போதிக்கப்பட்டது, சிந்திச்சு பார்த்திருக்கலாம். தௌஹீத சொல்றாங்க, தௌஹீத் தான் முக்கியம்னு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னபடி தொழணுங்கிறாங்க, நபிகள் நாயகம் சொன்னபடி நோன்பு வைக்கணும்னு சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொன்னபடி வாழணும்னு சொல்றாங்க. இதை சிந்திச்சு பார்த்திருக்கலாம், குர்ஆனை படித்து பார்த்திருக்கலாம். நீ படிக்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை. அவனுக்கு அங்கே கபூரிலேயே வேதனை அங்கே ஆரம்பித்து விடுகிறது. மறுமை நாளில் புலம்புவார்கள், யௌம யஅல்லு ஸாலிமு அலா யதைஹி, அநியாயக்காரன் தன்னுடைய கை விரல்களை கடிக்கும் பொழுது அவன் கதறுவான், யா லைத்தனி இத்தஹத்து மஅர் ரசூலி சபீலா, நான் இந்த இறை தூதருடைய வழியை பின்பற்றி இருக்க வேண்டுமே, இன்னாரை நான் என்னுடைய நண்பனாக இந்த வழிகேடனை எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. லகத் அலல்லனி அனி ذிக்ரி இது ஜாஅனி பஅத இது ஜாஅனி, என்னிடம் திக்ர் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்தை சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் வந்த பிறகும் அவருடைய போதனை வந்த பிறகும் என்னை இவன் வழிகெடுத்து விட்டானே என்று மறுமை நாளில் அநியாயக்காரன் புலம்புவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நாம மனுஷனுக்கும் விலங்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் நம்ம மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நான் என்னை மனுஷன் நினைக்கிறோம், ஒவ்வொரு ஆள் நம்மள மனுஷன் நினைக்கிறோம். நாம மனுஷனா விலங்கான அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து நம்ம செஞ்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன், வத்தீன் அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸைத்தூன் சைத்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, வதூரி சீனீன் தூர் சிராம் மலையின் மீது சத்தியமாக. மூசா நபி அல்லாஹ்வோடு உரையாடிய இடம். வஹாதல் பலதில் அமீன், அபயம் பெற்ற இந்த மக்கமா நகரத்தின் மீது சத்தியமாக. மக்கமா நகரம், இந்த 3 சத்தியம் பண்ணிட்டு 4 சத்தியம் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் அழகிய தோற்றத்தில் படைத்தோம். மனுஷன மாதிரி அழகிய அமைப்பு எந்த ஜீவராசியும் கிடையாது. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய உயிரினங்களிலேயே நிமிர்ந்து நடக்கிறது மனுஷன் மட்டும்தான். பார்க்கிறது சிந்திக்கிறது மனுஷன் மட்டும்தான். விதவிதமான உணவை சாப்பிடுறது மனுஷன் மட்டும்தான். வழக்கத்தை கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மனிதனை நாம் கண்ணியப்படுத்தினோம். ஹமல்நாகும் ஃபில் பர்ரி வல் பஹர், அவனை தரையிலும் கடலிலும் சுமந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆதம் நபி காலத்தில் உள்ள ஒட்டகம் தரையில போச்சு. நம்ம காலத்தில் உள்ள ஒட்டகம் எந்த ஒட்டகம் மாதிரி ஸ்கூட்டர்ல போதா? நம்ம காலத்தில் உள்ள எந்த மாடாவது சைக்கிள்ல போதா? ஆதம் நபி காலத்தில் மாடு எப்படி இருந்துச்சோ, ஒட்டகம் எப்படி இருந்துச்சோ, எல்லா ஜீவராசி எப்படி இருந்துச்சோ, அவங்களுடைய வாழ்க்கை இப்பவும் அப்படித்தான் இருக்கு. மனுஷனை மட்டும் எடுத்து பாருங்க. அன்னைக்கு அவன் ஒட்டகத்தில் போனான், குதிரையில் போனான், மாட்டுக்கு மேலே போனான், வண்டியில் போனான், இன்னைக்கு பைக்கில் போறான், காரில் போறான், ஆகாயத்தில் பறக்கிறான், கப்பலில் போறான், படகுல போறான். அல்லாஹ் சொல்றான், ஹமல்நாகும் ஃபில் பர்ரி வல் பஹர், மனிதனே மனிதா உன்னை நான் தரையிலும் சுமந்தேன். தரையில் அல்லாஹ் சுமக்கிறான், வாகனங்களை வச்சு அல்லாஹ் நம்மளை சுமக்கிறான். கடலிலும் சுமந்தேன், கப்பல் படகு பல விஷயங்களை வச்சு நான் உன்னை கடலில் சுமந்தேன். விதவிதமான உணவுகளை ரஸக்னாகும் மின தய்யிபாத், பரிசுத்தமான உணவுகளை கொடுத்தோம். எத்தனை வெரைட்டி, அதுலேயும் மேல பழைய சொல்லணுமா இல்லை, சொல்ல முடியாது. கோழிக்கறியிலே ஒரு 1000 வெரைட்டி. நெய்ச்சோறு என்ன, கப்சா என்ன, மந்தி என்ன, பிரியாணி என்ன,
கீரையில வந்து கறி போடுறது எனக்கு மேலப்பாளையத்துக்கு வந்து தான் தெரியும். கீரை வைக்கும்போது எங்க ஊர்ல பார்த்ததே கிடையாது. கீரை வைப்பாங்களா இல்லையா, அதுல ஒரு துண்டு கறி கிடக்கும். எதை எடுத்தாலும் விதவிதமா சமைக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கிறான். மனுஷனே அல்லாஹ் அழகிய அமைப்பில் படைத்தான். நிமிர்ந்து நடக்கிறோம். மனுஷனுடைய ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ஆச்சரியமானது. அல்லாஹ் சொல்றான் அடுத்து, சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், இந்த மனிதனை தரங்கெட்டவனிலும் தரங்கெட்டவனாக ஆக்கினோம். நம்ம அழகிய அமைப்புல அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஆட்டை விட மாட்டை விட கழுதையை விட பன்றியை விட இந்த மனிதன் கேடு கட்டவன். அதுல யாரு வரமாட்டாங்க தெரியுமா? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர. ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், அவர்களுக்கு தான் முடிவில்லாத கூலி இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை நம்புனா நாம மனுஷன். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கழுதைக்கும் பன்றிக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வதில் தான் அது உள்ளடங்கி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வலகத் தரக்னா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், நரகத்திற்காகவே அதிகமான மனிதர்களை படைத்திருக்கின்றோம், அதிகமான ஜின்களை படைத்திருக்கின்றோம். ஏன் நரகத்துக்கு போறாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு அறிவு இருக்கும், உள்ள இருக்கும், இந்த மார்க்கத்தை சிந்திக்க மாட்டார்கள். நீங்கள் என்னதான் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், பெரியவர்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சொல்கிறேன், நீங்க என்னதான் கோடிகளை சம்பாதிச்சாலும், நாம் என்னதான் பெரிய பெரிய படிப்பை படித்தாலும், மார்க்கத்தை சிந்திக்காவிட்டால், வலஹும் அஅயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அந்த கண்களை கொண்டு மார்க்க விஷயங்களை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுல்லா யஸ்மஊன பிஹா, அவர்கள் காதுகள் இருக்கும், அந்த காதுகளை கொண்டு சத்தியத்தை கேட்க மாட்டார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் தான் கால்நடைகளை போன்றவர், ஆடு மாடு ஒட்டகத்தை மாதிரி. நம்ம எல்லாம் விலங்கு, மாடு. நம்ம எப்படி உலாயிக கல் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகம்னு சொன்னா கூட அந்த ஆடு மாடு ஒட்டகம் எஜமானை கட்டுப்படுத, அல்லாஹ் கட்டுப்படுத, அது எவன் வளர்க்கிறானா வீட்டு கரெக்டா போகுத. பல்ஹும் அலவு, அதை விட கேடு கட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஆடு மாடை விட கேடு கட்டவன். எப்போ? மார்க்க கல்வியே தெரியாட்டான். அல்லாஹ் கேட்கின்றான், ஃபமாலஹும் அனித்ததுகிரதி முஅரிதீன், இவர்களுக்கு என்ன ஆனது? இந்த உபதேசத்தை விட்டும் விரண்டு ஓடுகிறார்களே. அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை சிந்திக்க மாட்டேங்கிறான். அரசியலை பத்தி அவன் ஃபேஸ்புக்கில் எழுதுறான். நம்ம ஆளு அப்படி அவ விவரிச்சு எழுதுவாங்க, எதிர்கால விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அரசியலை பத்தி, சினிமாவை பத்தி. நம்ம தாய்மார்கள் எத்தனையோ கமலஹாசன் நடிகை ரசிகைகள் இருக்கிறாங்க. இப்ப அந்த கூத்தாடிக்கு நிறைய ரசிகைகள் நம்ம சமுதாயத்தில். ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல போய் பார்த்தோம்னா அடேங்கப்பா, எல்லா சினிமா படத்தையும் மனப்பாடம் பண்ணி அவன் பாட்டு என்ன, அந்த பாட்டில் என்ன சொல்றான். இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ் காப்பாற்றும். விஜயகாந்த் ரசிகைகள் தனி, கமலஹாசன் ரசிகைகள் தனி, ரஜினிகாந்த் ரசிகைகள் தனி, அஜித் குமாருக்கு ரசிகைகள் தனி, விஜய்க்கு ரசிகைகள் தனி. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய கூட்டமாக நம்ம ஆக்கினாதானங்க மனுஷன். அல்லாஹ் சொல்றான், ஃபமாலஹும் அனித் தத்கிரதி முஅரிதீன், இவர்களுக்கு என்ன ஆனது? அல்லாஹ்வுடைய உபதேசத்தை விட்டும் இந்த மார்க்க கல்வியை விட்டும் இவர்கள் புறக்கணித்து செல்கிறார்களே. கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா, இவர்கள் சிங்கத்தை கண்டு விரண்டோடக்கூடிய காட்டு கழுதைகளை போல இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை சிந்திக்கிறது கிடையாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிந்திக்கிறது கிடையாது. இதுதான் மறுமையில காப்பாற்றும், இதுதான் நம்மை காப்பாற்றும், இதுதான் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும். இந்த மார்க்க கல்வி, இந்த உபதேசங்களை இவர்கள் சிந்திப்பது கிடையாது. இவர்கள் சிங்கத்தை கண்டு விரண்டோடக்கூடிய காட்டு கழுதைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டு கழுதை என்கின்றார். இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத ஸும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமார். தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு அந்த தௌராத் வேதத்தின் அடிப்படையில் நடக்காத
இஸ்ரவேலர் மக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நம்ம குரான் படி நடக்கிறோமா? இந்த ரபியுல் அவ்வல் வந்தாச்சு, மௌலூது மீலாது எந்த குரான்ல இருக்குது, எந்த ஹதீஸ்ல இருக்குது? நபிகள் நாயகம் பிறந்த நாள் கொண்டாடினாங்களா? சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா? இன்னும் சஃபர் மாதம் கடைசி புதன், ஒடுக்கத்து புதன், எல்லாரும் பெட்டியும் சட்டியையும் தூக்கிட்டு ஆற்றுக்கு போய் ஆகும். ஆற்றுல போய் என்ன செய்வாங்க? அதில் போய் தண்ணியில் முங்கி எஞ்சி ஆம்பளையும் பொம்பளையும் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க மாண்புகள் என்ன, ஒரு இஸ்லாமிய பெண் எத்தகைய ஒழுக்கத்தை பேண வேண்டும், ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி தன்னுடைய ஒழுக்க மாண்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் நாசமாக்கி ஒடுக்கத்து புதன்கிற பேரில் ஆற்றுல போய் முங்கிட்டு வருவாங்க. எனக்கு எல்லா பாவமும் என்ன செஞ்சாச்சு, அழிஞ்சாச்சுன்னு சொல்லி எல்லா முசீபத்து அதில் தான் என்ன செய்யும், வந்து நிற்கும். ஒடுக்கத்து புதன் அப்படிங்கிற பேர்ல வழிகேடு, ரபியுல் அவ்வல் மௌலூதுங்கிற பேர்ல வழிகேடு, எத்தனை எத்தனை வழிகேடுகள் சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? குர்ஆன் படி ஹதீஸ் படி நடக்காதானே. அல்லாஹ் சொல்கின்றான், மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத ஸும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு அந்த தௌராத்தின்படி வாழாதவர்கள் பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள். பேச மஸலுல் கௌமில்லதீன கஸபு பிஆயாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யென கருதிய இந்த கூட்டத்துடைய உதாரணம் மிக கெட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல மார்க்க கல்வியை படிக்காத அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க கல்வியை படிக்காத கூட்டங்களை எல்லாம், மார்க்கத்தை அறியாத கூட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கழுதை என்கிறான், அல்லாஹ் ஆடு மாடு என்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற மஸலுல்லதீன கஃபரு கமஸலில்லதீ யன்இகு பிமா லா யஸ்மஉ இல்லா துஆ வ நிதா. இறை மறுப்பாளர்கள் இந்த மார்க்கத்தை, குர்ஆனை, நபியை, சுன்னாவை மறுக்கக்கூடியவருடைய உதாரணம், சப்தமிட்டு ஒரு மாட்டையோ ஆட்டையோ அழைக்கும் பொழுது அதுக்கு வெறும் ஓசையா தான் காதுல விழும். அந்த மாதிரி ஆடு மாடுகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதர தாய்மார்களே, நம்ம மனிதன் என்பதற்குரிய சிறப்பே அந்தஸ்தே மார்க்க கல்வியை தெரிவதில் தான் இருக்கிறது. இந்த மார்க்க கல்வி தான் இந்த உலகத்திலும் காப்பாற்றும், மறுமையிலும் காப்பாற்றும். அதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி ஒரு பாதையிலே பயணம் செய்தால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய வழி அல்லாஹ் லேசாக்குறார். சொர்க்கம் மார்க்க கல்வியால் தான் கிடைக்கும். யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். மார்க்க கல்வி பயின்றவனும் பயிராதவனும் சமமாக முடியுமா? மார்க்கம் தெரிஞ்சவன் எல்லாத்தையும் நபிகள் நாயகம் சொன்னபடி செய்வான். மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். அவனுக்கு மார்க்கம் தெரியல, அவன் என்ன செஞ்சாலும் எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும்? அது பிதாவாக அது ஆகிவிடும் அல்லவா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், யூத்தில் ஹிக்மத மையஷா. அல்லாஹ் தான் நாடியோருக்கு ஞானத்தை கொடுக்கின்றான். வமை யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. ஞானம் கொடுக்கப்பட்டவர் ஏராளமான பாக்கியங்களை கொடுக்கப்பட்டு விட்டார். நீங்க வறுமையில வாடினாலும் சரி, நீங்க ஏழையாக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, தௌஹீது கல்வி உங்களுக்கு கிடைத்து விட்டது என்றால் நம்மை விட பாக்கியம் பெற்றவர்கள் யாரும் கிடையாது. ஈமானோட மௌத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் நோய், வறுமை, துன்பம், துயரம், கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ தௌஹீதோடு மௌத்தாகி விட்டாய், உனக்கு சொர்க்கம் மறுமை நாளில் ஒருவன் வருவான், அவனுக்கு 99 பாவையேடுகள், அல்லாஹ்விற்கு இணை வைத்திருக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தௌஹீத் கலிமாவை ஒரு தட்டிலும் 99 பாவையேடுகளை இன்னொரு தட்டிலும் வைப்பான். சகுலத்தில் பிதாகா, தௌஹீத் கலிமா மிகைத்து விடும். வதாஷத் சிஜில்லாத், எல்லா பாவையேடுகள் தூசாய் பறந்தோடி விடும். தௌஹீத் கல்வியை தெரியாம எப்படி அவன் தௌஹீத்வாதியா இருக்க முடியும்? தாயத்து போற ஷிர்க்குங்கிற கல்வியை பெற்றாதானே தாயத்து போடாம இருப்பான். மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் கல்வியை தெரிந்தால்தானே அவன் மௌலிது ஓதாமல் இருப்பான். பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ் ஒருவன் தெரிந்தால் மட்டும்தானே அவன் அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு கேட்பான், தருதாக போய் கையேந்த மாட்டான். மார்க்க கல்வி இல்லைன்னு சொன்னவன் நமக்கு நாசம்.
ஒழுக்கம் மார்க்கம் சொல்லக்கூடிய நற்பண்புகளை படித்தால் தானே நாம் நல்லொழுக்கம் முக்கவர்களாக இருக்க முடியும். மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்களை நாம் கடைபிடித்தால் தானே குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இந்த மார்க்க கல்வி இந்த உலகத்திலும் காப்பாற்றும், மறுமையிலும் காப்பாற்றும். அதான் நபியா நாயகம் சொன்னார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்ஹிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நல்லதை நாடுகிறானோ அவரை அல்லாஹ் மார்க்கத்தில் விளக்கமுடையவராக ஆக்குகின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் அதிகமா கேளுங்கன்னு சொன்ன நபியா நாயகத்தை கட்டளையிட்ட ஒரே விஷயம் கல்விதான். வகுல் ரப்பி ஜித்னி இல்மா. நபியே நீங்கள் கேளுங்கள், இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இந்த கல்வி தான் நம்ம காப்பாற்றும். மார்க்க கல்வியை படிச்சா மட்டும் போதாது. இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன். மார்க்க கல்வியை படிச்சா மட்டும் போதாது, அந்த மார்க்க கல்வியை நாம பின்பற்ற வேண்டும். மார்க்க கல்வியை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒருத்தன் 5 வேளை கரெக்டா பள்ளியில போய் தொழுதுகிட்டு இருப்பானா, பக்கத்தில் அடுத்தவங்க வீட்டு வைக்க போர் இருக்கும், அங்க போய் வைக்கோல திருடிக்கிட்டு இருப்பானா. அப்ப அவன்கிட்ட போய் கேட்பாங்களாம், ஏன்டா 5 வேளை பள்ளியில போய் தொழுவுற, வைக்க போற போய் திருடிக்கிட்டு இருக்கியடா. அப்ப அவன் சொன்னானா, தொழுதான் அல்லாஹ்காண்டி வைக்கதை பிடுங்கின மாட்டுக்காண்டி. இந்த கதையா நான் எல்லாம் மார்க்க கல்வி எல்லாம் படிப்பேன், என்னுடைய வாழ்க்கையில பின்பற்ற மாட்டேன், நான் பாட்டுக்கு தொழாம தூங்குவேன், நான் எல்லா பாவமான காரியங்களையும் கலந்து கொள்வேன், நான் வட்டி வாங்குவேன், நான் வரதட்சணை வாங்குவேன், நான் புறம் பேசுவேன், நான் பொய் பேசுவேன் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அந்த கல்வியை பத்தி எந்த பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த மாதிரி கல்வியை தெரிஞ்சுட்டு பின்பற்றாம இருக்கிறாங்க பாருங்க, இவங்களை அல்லாஹ் ரொம்ப கடுமையா சொல்லி காட்டுறான். வத்துலு அலைஹிம் நபா அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா. நபியே ஒருவனுடைய வரலாற்றை சொல்லி காட்டுங்கள். அவனுக்கு அல்லாஹ் சொல்ல நம்முடைய வசனங்களை அவனுக்கு கொடுத்தோம். மார்க்க கல்வியோட ஞானம் எல்லாம் அப்டு தௌஹீத்னா என்னன்னு தெரியும், தொழுகை சட்டங்கள் தெரியும், நோன்புடைய சட்டங்கள் தெரியும், எல்லா சட்டமும் அவனுக்கு தெரியும். ஃபன்ஸலஹ மின்ஹா, எப்படி பாம்பு தோலை உரிக்குமோ, தோலை உரிச்சு போட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஆரஞ்சு பழத்தை சாப்பிடும்போது தொலியை நம்ம உரிச்சு போட்டு பழத்தை மட்டும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி அவன் மார்க்கத்தை படிச்சுட்டு அந்த மார்க்கத்தை தொலியை தூர போடுற மாதிரி மார்க்கத்தை தூர போட்டான். அவன் மார்க்கத்தை படிச்சு அந்த மார்க்கத்தை புறக்கணிச்சனால ஷைத்தான் அவனுக்கு பின்னாடி போனான். அவன் வழிகேடர்களை ஒருவனாக ஆகிவிட்டான். அல்லாஹ் சொல்றான், நாம் நாடி இருந்தால் அவனை அந்த மார்க்க கல்வியின் மூலம் உயர்த்தி இருப்போம். வலாக்கின் அஹ்லத இலல் அர்லி, ஆறாக அவனுக்கு துன்யா தான் பெருசு. ஏன்டா அந்த ஷிர்க்குக்கு போல, நான் சம்பாதிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு காசு பணம் வேணும், எல்லா பாவம் செய்யறவன நோக்கமும் துன்யா தான். வலாக்கின் அஹ்லத இலல் அர்லி, அவன் இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விட்டான். வத்தப ஹவாஹு, தன்னுடைய மன விருப்பத்தை பின்பற்றினான். குர்ஆன் சுன்னாவை அவன் பின்பற்றவில்லை. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபமஸலஹு கமஸலில் கல்ப், இவனுடைய உதாரணம் நாயுடைய உதாரணத்தை போன்றது. நாய்க்கு கடுமையான தாகம் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த கடுமையான உடம்பு சூடு ஆயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த நாய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாலும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டே இருக்கும், மூச்சு அரிச்சுக்கிட்டே இருக்கும். நாய்க்கு உடம்பு சூடாயிட்டுனா அந்த சூடு தணிகிற வரைக்கும் அது ஓடுனாலும் நாக்க தொங்க போடும், அது உட்கார்ந்தாலும் நாக்க தொங்க போடும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம மூச்சு எப்போ வாங்குவோம்? வேகமாக ஓடுனா மூச்சு வாங்க, நமக்கு அமைதியாக இருந்தால் மூச்சு வாங்காமல் இருக்கும். நாயை பார்த்தீங்கன்னா அதுக்கு உடம்புல சூடு ஏறிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த சூடு இறங்குற வரைக்கும் ஓடுனாலும் நாக்க தொங்க போடும், உட்கார்ந்தாலும் நாக்க தொங்க போடும். அல்லாஹ் சொல்றான், க மஸலில் கல்ப் இன் தஹ்மில் அலைஹி இல்ஹஸ், அதை நீ விரட்டினாலும் அந்த நாய் நாக்கை தொங்க போடுகிறது. அவ் தத்ருக்குஹு இல்ஹஸ், அதை நீ விட்டு விட்டாலும் அது நாக்கை தொங்க போடுகிறது. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் பெருசுன்னு உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எனக்கு காசு பணம் வேணும், துன்யா வேணும், நான் நல்லா இருக்கணும், மார்க்கம் எனக்கு பெருசு கிடையாதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த சிந்தனை உள்ளத்தை விட்டு வெளியே போகிற வரைக்கும் நாய் மாதிரி ஆயிரும். அதான் சொல்லலாம், பேச மசலு கௌமில்லதீன கத்தபு பி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய்யென கருதியவருடைய உதாரணம் இப்படித்தான் இருக்கும். நாக்கு நாயை தொங்க போடுற மாதிரி.
அந்த நாயுடைய உடம்புல சூடு குறையிற வரைக்கும் அது உட்கார்ந்தாலும் நாக்க தொங்க போடும், அது ஓடுதாலும் நாக்க தொங்க போட்டு ஓடும். அது மாதிரி நமக்கு இந்த உலகம் பெருசாயின்னு வச்சுக்கிடுங்க. இந்த உலகம் பெரிதாகி விட்டது என்றால் மார்க்கம் பெரிதாக தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம மார்க்கத்தை பின்பற்றினா நமக்கு யார் சாப்பாடு போடுவா அப்படின்னு சொல்லி மார்க்கத்தை தூக்கி வைப்பாங்க. மார்க்கம் தெரிந்த பிறகு நாம் அந்த மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் நாயுடைய உதாரணம் அது மறுமையில் மிகப்பெரிய கேட்டை உண்டாக்கும். மறுமையில் ஒரு கூட்டம் செய்வாங்க, தன்னுடைய குடலை தன்னுடைய கையில் சுமந்து கொண்டு நரகத்தை சுற்றி வருவார்கள். அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, நீதானப்பா எங்களுக்கு நல்லது சொன்ன, நீதானப்பா எங்களுக்கு தீயதை தடுத்தாய், நீ ஏன் நரகத்திற்கு வந்தாய்? ஆமாம், உங்களுக்கு நான் நல்லதை சொன்னேன், நான் செய்தேன். உங்களுக்கு நான் தீயதை தடுத்து நான் நல்லதை சொன்னேன், நான் செய்யவில்லை. உங்களுக்கு நான் தீயதை தடுத்தேன், ஆனால் நான் செய்தேன். நரகத்தில் போய் புலம்ப வேண்டிய சூழல். அத்தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸகும் அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே நீங்க பின்பற்றாம உங்களை மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு நீங்க எடுத்து சொல்கிறீர்களா? சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப நாம கற்றறிந்த கல்வின்னு சொன்ன உடனே மதரசா கல்வின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு விஷயத்தை தெரிந்தால் நாமும் அதன்படி நடக்க வேண்டும். மார்க்க கல்வியை நாம் படிக்க வேண்டும். கல்வி என்பது மிகவும் அவசியம். கற்றபடி நடப்பதும் மிகவும் அவசியம். இந்த கல்விதான் இம்மையிலும் காப்பாற்றும், மறுமையிலும் காப்பாற்றும். மறுமையில் நிரந்தர நரகத்தை விட்டும் நம்மை காப்பாற்றக்கூடியது மார்க்க கல்வி மட்டும்தான். எனவே அந்த கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும். நம்முடைய வீட்டை ஒரு மார்க்கம் பேசக்கூடிய வீடாக நாம் மாற்ற வேண்டும். பள்ளிவாசல்களில் தெருக்கல்ல மார்க்க உரைகள் நடக்கும் பொழுது எவர்கள் சத்தியத்தை சொல்கிறார்களோ, வழிகேடர்களுடைய நாவிலிருந்து மார்க்கத்தை எடுத்துவிடக் கூடாது. எவர்கள் சத்தியத்தை சொல்கிறார்களோ, எவர்கள் உண்மையை சொல்கிறார்களோ அவர்களிடமிருந்து நாம் மார்க்கத்தை எடுக்க வேண்டும், எடுத்தபடி நடக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.